தலைவர் என்ன சொல்ல வராருன்றது தான் நமக்கு அகேன்ஸ்டா வீடியோ போடக்கூடியவங்களுக்கு புரியலன்னு பார்த்தா, நான் என்ன சொல்ல ஆக்சுவலி நான் ஒரு மக்களா ஒரு விஷயம் சொல்ல வரும்போது கூட அதை கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன், நான் வந்து கட்சியில ஒரு உறுப்பினர் கிடையாது. உறுப்பினர் அட்டை இருக்குல்ல, அந்த அட்டை கூட என்கிட்ட கிடையாது. புரியுதுங்களா? இன்னொன்னு, நான் காசு வாங்கிக்கிட்டு பேசுறேன்னா சப்போர்ட் பண்றேன்னா விஜய் சார் அவர்களுக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதை தான் நான் தெளிவா பதிவிட்டு இருந்தேன். இவங்க வந்து ஓட்டுவாங்களே, நிறைய என்ன சொல்றதுன்னு தெரியல, தலையில எதனா இருக்காதுங்களுக்கு மூலன்னு ஒண்ணுன்னு எனக்கு தெரியல. அதுங்க தப்பா புரிஞ்சுட்டு என்ன வீடியோ போடுதுன்னா, ஏன் உங்க அண்ணனுக்கு முட்டு கொடுக்கறத நிறுத்திட்டீங்க, இப்போதான் இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணீங்க, இப்போ வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போடவே இல்லை, நான் முட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு. இங்க பாருங்க, நான் விஜய்க்கு ஓட்டு போடலைன்னு நான் சொன்னேன்னா, எந்த வீடியோலயாவது நான் சொல்லியிருக்கேன் நான் ஓட்டு போடலை அப்படின்னு நான் சொன்னேன்னா? நான் சொன்னது நான் காசு வாங்கிக்கிட்டு பண்ணல வீடியோ, சரிங்களா? நான் காசு வாங்கிக்கிட்டு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடல. நான் அதுல ஒரு உறுப்பினரும் கிடையாது. இனிமே தான் நான் சேர போறேன் அப்படின்றதையும் நான் தெளிவா சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தலைவர் சொல்ல வர்றதுதான் உங்களுக்கு புரியாம கண்டென்ட்டுக்காக அலைஞ்சுக்கிட்டு எதையாவது பண்றீங்கன்னு பார்த்தா, தலைவரோட தொண்டர்கள் சொல்றது கூட உங்களுக்கு அப்சர்வ் ஆகலன்னா அப்படி என்ன உங்களுக்கு வந்து தாவேகா கட்சியின் மீது அவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. தப்பான மைண்ட் செட் எப்படி உங்களுக்கு வருதுன்னு தெரியல. இதுதான் வந்து நல்லதோ கெட்டதோ சரியோ தவறோ நம்ம கட்சியை விட்டு கொடுத்துடக்கூடாது, முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் தான். நான் என்னோட வீடியோஸ் பார்த்தாலே தெரியும், நான் தப்பா இருந்தாலும் கேள்வி கேட்பேன், சரியா இருந்தாலும் அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்க முடியலன்னா அதுக்கு எதிர்த்து வீடியோ போடுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி